எஸ்கே அண்ணாவும் நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு ஆமா இருக்கீங்க. அவர் வந்து ஆங்கர்ல இருக்கிற ஆமா இருந்து. இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய growthல நினைச்சு கண்டிப்பா பார்க்கும்போது. he deserves it ஓகே. ஆமா அவரோட பேசின மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஆஃப் த கேமரா வந்து நெறைய ஃபன் பண்ணுவாருன்னு ஆமா கேள்விப்பட்டிருக்கோம். உங்களோட அந்த டான்ஸ் டீமோட ஏதாவது ஐயோ கலகலன்னு நிறைய ஜோடி அண்ணா தானே வந்துட்டு ஆங்கரா இருந்தாரு அதுக்கு ப்ளூபர்ஸ்க்கு ஃபேன்ஸே இருக்காது. ஐயோ அப்போல்லாம் வந்துட்டு சிவா அண்ணா ரின்சன் நானு பிரபு 4 பேர் தான். சோ எப்ப பார்த்தாலும் வந்து பிரபு வந்து அவர் வந்து சிம்ரன் சிம்ரன் அப்படிதான் என்ன கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அண்ணா வந்து கவுண்டர்ஸ் கொடுப்பாரா, நான் வந்து கெக்க பக்க பக்கன்னு சிரிப்பேன். அவர் சொல்லுவார் உன்னை வச்சு ஒரு கொலை குடி பண்ண முடியாது எப்படி சிரி, அதாவது ஆஃப் கேமரா. அப்போ பயங்கரமா சிரிப்பேன். அண்ட் அந்த செட்லயே வந்து அவர் என்னதான் தங்கச்சின்னு சொல்லுவாரு. சோ அது ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த எபிசோட் வந்து அண்ணா ஆங்கர் பண்ணல. அதுக்கு அண்ணா ரொம்ப சங்கடப்பட்டாரு. ஏன் எப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வயல் கார்டுல வரும்போதே என்ன வந்து கில் எல்லாம் பண்ணாரு. அவர் தான் எனக்கு இந்த மேனரிசம், ஓ நான் இப்படி பண்றேன்னு அவரை பார்த்தா எனக்கே தெரிஞ்சது. ஓஹோ இப்படி எல்லாம் நான் இப்படிதான் மைக் பிடிச்சிருக்கேன்னு எனக்கு அப்ப புரிஞ்சுது. சோ அண்ணா சச் அ ஸ்வீட் ஹார்ட். சோ எனக்கு எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு. எனக்கு அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒருத்தங்களை டக்குன்னு அள வச்சிடலாம், ஆனா ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்சன் எல்லாம் இது பண்ணும்போது எனக்கு பயங்கர இஷ்டம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் தட் ரெஸ்பெக்ட் ஃபார்